நீ 1000 தான் சொன்னா கூட பொம்பளை பொம்பளையா இருக்கணும், ஆம்பளை ஆம்பளையா இருக்கணும். Hey, y'all, come look at this. 1848ல பிரான்ஸ்ல லூயிஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து வாக்குரிமை கொடுத்து முதல்ல மார்ச் 8, 1848 அதுதான் விமென்ஸ் டே கொண்டாடப்பட்டது. முதல் முறையா இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே எப்ப கொண்டாடப்பட்டதுன்னு ஃபெமினிச பைத்தியம் பிடிச்ச இது மாதிரி ஆட்களுக்கே தெரியவே இல்லை. இவங்க சொன்ன இந்த லூயி மன்னன் கதையெல்லாம் சுத்த போய் இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை. என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? உண்மையாவே இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே கொண்டாடப்பட ஏகப்பட்ட வேலைகள் அதுக்கு முன்னாடி நடந்துச்சு. அந்த டைம் லைன்ல சின்னதாக ஒன்று சொல்றேன். 1908ஆம் ஆண்டு அமெரிக்கன் பெண்கள் முதல் முறையா அவங்களுக்கு ஓட்டிங் ரைட் வேணும், பெட்டர் பேமெண்ட் வேணும்னு ஸ்ட்ரைக் பண்றாங்க. அதன் விளைவா 1909ஆம் ஆண்டு அமெரிக்காவுடைய சோசியலிஸ்ட் பார்ட்டி முதல் முறையா அமெரிக்கன் பெண்களுக்கு February 28 அப்போ விமென்ஸ் டே கொண்டாட அனுமதிக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உலகத்திலேயே விமென்ஸ் டே கொண்டாடப்பட்டது ஒரு நாட்டில். ஆனா இது அமெரிக்கன் நாட்டில் மட்டும்தான் கொண்டாடப்பட்டுச்சு. இதன் விளைவா 1910ஆம் ஆண்டு 2ஆம் இன்டர்நேஷனல் விமென்ஸ் அதாவது ஒர்க்கிங் விமென்ஸ் கான்ஃபரன்ஸ்ல கிளாரா ஜெட்கின் என்ற ஜெர்மன் ஆக்டிவிஸ்ட் முதல் முறையா இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே எங்களுக்கு கட்டாயம் வேணும்னு அழுத்தம் தராங்க அந்த மாநாட்டில். இதன் விளைவா 1911ஆம் ஆண்டு முதல் முறையா இந்த உலகத்திலேயே இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே கொண்டாடப்படுது. அதுவும் 4 கண்ட்ரில, ஆஸ்திரியா, டென்மார்க், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, இந்த 4 கண்ட்ரில மட்டும்தான் முதல் முறையா இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே கொண்டாடப்பட்டுச்சு. இந்த கொண்டாட்டத்துல 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கலந்துக்கிட்டாங்க. நல்லா கவனிங்க, ஆண்களும் பெண்களும். இந்த ரேலியில ஆண்கள் இருக்கவே தான் இந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேன்றதே பாசிபிள் ஆச்சு. ஆண்கள் அங்க இல்லாம இருந்திருந்தா அந்த அரசாங்கங்கள் ஈஸியா அந்த ரேலியை அவங்க டிசால்வ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1917ஆம் ஆண்டு சோவியத் ரெவல்யூஷன் அதாவது ரஷ்யன் ரெவல்யூஷன்ல மார்ச் 8ஆம் தேதி பெண்களுக்கு அங்கு விமென்ஸ் டே கொண்டாடப்படணும்னு அனுமதி தந்தாங்க. இதுக்கடுத்து 1977ஆம் ஆண்டு யுனைடெட் நேஷன்ஸ் முதல் முறையா சர்வதேச பெண்கள் தினம் இனி மார்ச் 8ஆம் தேதியே அனுசரிக்கப்படும் வருடம்னு அறிவிச்சாங்க. இதுதான் மக்களே இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே கடந்து வந்த பாதை. இதுவே இந்த மேடையில உட்காந்து மைக்க பிடிச்சி பேசுற யாருக்குமே தெரியல. இந்த ஆன்டிக்கு சுத்தமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஃபெமினிசம் பேசுறவங்க, அதாவது எங்களுக்கு ஆண்களே தேவையில்லை, ஆண்கள் இல்லாத உலகம் நிம்மதியான உலகம், ஆண்கள் இல்லை என்றால் நிரந்தரமான நிம்மதி கிடைக்கும்னு மைக்கும் கேமராவும் இருக்குன்னு சோசியல் மீடியால அட்டூழியம் பண்ற தற்குறி ஃபெமினிசவாதிகளுக்கு இந்த வரலாறு சுத்தமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா இஷ்டத்துக்கு உருட்ட வேண்டியது, எதை உருட்டினாலும் நம்ம பெண்கள் தானே, நம்மளை எதிர்த்து யார் கேள்வி கேட்க போறான்ற ஒரு தைரியம் வேற. பெண்ணியம் பேசும் பெண்களுக்கு அந்த பெண்ணிய அஜெண்டானா என்ன, அது எப்பேற்பட்ட கொடிய விஷயத்தை பெண்களுக்குள் கட்டவிழ்த்து விட்டு இருக்குன்னு எந்த பெண்ணிய அதிமேதாவிகளுக்கும் தெரியாது. பெண்ணியத்துக்கு முட்டுக் கொடுக்கும் ஆண்களுக்கும் தெரியாது. ஆண்கள் கிட்டையும் பெண்கள் கிட்டையும் கேட்டா அவங்களுடைய முதல் பதில் என்னன்னா என் ஆடை என் சுதந்திரம்னு உருட்டுறது தான். அடுத்து ஆணுக்கு பெண் நிகரானவள்னு சொல்லுவாங்க, வி ஆர் ஈக்குவல்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல தப்பே கிடையாது, ஆணும் பெண்ணும் சமம் தான். ஆனா இந்த பெண்ணியவாதிகள் என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ட்ரீமா ஒரு படி மேல போய் ஆணை விட பெண் தான் உயர்ந்தவள்னு எல்லா பெண்களின் மனதிலும் திணிச்சிட்டு வராங்க. பெண்ணியம்னா இதுதானா? ஆணை எதிர்த்து ஒரு பெண் ஆணை போல் நடந்து கொள்வதுதான் பெண்ணியமா? இந்த பெண்ணியம் நவீன காலத்திற்கு சொந்தமானது. அப்படின்னா பண்டைய காலத்தில் வாழ்ந்த பெண்களுக்கு பெண்ணியமே கிடையாதா? இந்த நவீன பெண்ணியம் எங்கிருந்து வந்துச்சு? யார் இதை உருவாக்குனாங்க? பெண்ணியத்தால் என்ன பயன்? பெண்ணியம் பேசும் எத்தனை பேர் ஒரே ஆணுடனும் ஒரே பெண்ணுடனும் குடும்பமும் குழந்தையுமா சந்தோஷமா இருக்காங்க? மேரி கிளேர் என்ற பெண் ஒரு போல் நடத்துறாங்க. அதுல 3 1 பங்கு பெண்கள் தாங்கள் பெண்ணியவாதிகளாக இருப்பதாக அவங்களே சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் பெண்கள் உரிமை மாநாடு 1848ஆம் ஆண்டு ஜூலை 19 20 வரைக்கும் 2 நாளா நியூயார்க்ல நடக்குது. அதுல எலிசபெத் கேடி அண்ட் லுக்ரீஷியா இந்த 2 பெண்களும் சேர்ந்து மேடையில பேசுறாங்க. என்னன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பெண்கள் ஒடுக்கப்படுறாங்க, நசுக்கப்படுறாங்க, ஓட் போட உரிமை தரல, சொத்துல உரிமை தரல, அது இல்லை இது இல்லைன்னு பேசி தள்ளுறாங்க மேடையில. இந்த கன்னி பேச்சும் மாநாடும் ஃபெமினிசத்தின் ஃபர்ஸ்ட் வேவ்னு சொல்லுவாங்க. பெண்களின் உரிமைக்காகன்னு தொடங்கப்பட்ட இந்த பெண்ணிய இயக்கம் 19ஆம் நூற்றாண்டு மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் முழுக்க தேர்தலில் ஓட்டு போடும் உரிமை பெண்களுக்கும் வேண்டும்னு தான் போராடினாங்க. அந்த நோக்கத்தில் 1919ஆம் ஆண்டு வெற்றியும் கண்டாங்க. பெண்களுக்கு ஓட்டுரிமையும் வழங்கப்பட்டுச்சு. அடுத்து செகண்ட் வேவ்.
இந்த செகண்ட் வேவ் ஃபெமினிஸ்ட் 1960 1970களில் எங்களுக்கு சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் உரிமை வேணும்னு பேச ஆரம்பிச்சாங்க. இதை தூண்டி விடுற மாதிரி தி ஃபெமினிஸ்ட் மிஸ்டிக் என்ற புத்தகத்தை பெட்டி ஃப்ரைட்மன் என்ற பெண்ணியவாதி வெளியிடுறாங்க. அதுல அமெரிக்கன் ஹவுஸ் வைஃப்ஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அவங்களுக்கு மனவேதனையா இருக்கு, அதனால பெண்களையும் வேலையில் சேர்த்துக்கோங்கன்னு பல கருத்துக்களை அவங்க அந்த புத்தகம் மூலமா பேசுறாங்க. வெஸ்டர்ன்ல இது மாதிரி போராட்டங்கள் நடக்கும் முன்பும் நடக்கும் போதும் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் பெண்கள் விவசாய தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சிறு குறு தொழில்களில் நம்மளுடைய பெண்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்றதை நீங்க மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இரண்டாம் அலை ஃபெமினிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ஆண்கள் பெண்களுக்கு சமமானவர்கள் அல்லன்னு முதல் முறையா பேச ஆரம்பிக்கிறாங்க. குடும்பம் எதற்கு, குடும்பம்னு சொல்லி பெண்களை ஆண்கள் அடக்குகிறார்கள், குடும்ப வாழ்க்கை என்பது நரக வாழ்க்கைன்னு முதல் முறையா இந்த மாதிரியான விஷம கருத்தை பெண்கள் மனதில் பதிய வைக்கிறாங்க. 1800கள் வரைக்கும் அமெரிக்கா மக்களும் ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருத்தன் என்ற நம்முடைய குடும்ப முறையில் தான் அவங்களும் வாழ்ந்து வந்தாங்க. இந்த குடும்ப முறை இரண்டாம் பெண்ணிய அலையின் போது நாசமாக ஆரம்பிக்குது அமெரிக்கால. மூன்றாவது ஃபெமினிஸ்ட் வேவ்ல தான் இப்போதைய நவீன ஃபெமினிஸ்ட் வாழ்றாங்க. நாமளும் அந்த ஃபெமினிஸ்ட் வேவ்ல தான் வாழ்றோம். இந்த நவீன ஃபெமினிஸ்டுடைய நோக்கம், எந்த பெண் குடும்ப வாழ்க்கையை நேசிக்கிறாளோ, ஆண்களை மதிக்கிறாளோ, அந்த பெண்ணை மூளைச்சலவை செய்து நீ எல்லாம் பெண்ணா, உன்னை அடிமைப்படுத்துறது கூட தெரியாம ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பமா இருக்க போறேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கறது தான் இந்த மூன்றாம் பெண்ணிய அலையில் வாழும் பெண்ணியவாதிகளின் நோக்கம். இது மாதிரியான கேவலமான திட்டங்களுக்கு இவங்க வச்சுக்கிட்ட பெயர் தான் முற்போக்கு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு உண்டான்னு கேட்டா 100% வேறுபாடுகள் அனாட்டமிக்கலி இருக்கு. இதை பெண்ணியவாதிகள் சில பேர் ஏத்துக்கிறாங்க, ஆனா பெரும்பாலானோர் இதை பத்தி பேசுறதே கிடையாது. அறிவியல் ஆய்வுகளின்படி ஆணின் மூளையும் பெண்ணின் மூளையும் வேறுபாடுகளோடு கட்டமைக்கப்பட்டுள்ளதுன்னு அறிவியல் சொல்லுது. இதையே 2005ஆம் ஆண்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பிரசிடென்ட் லாரன்ஸ் அகாடமிக் கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது சொன்னார். உடனே நீங்க எப்படி இது மாதிரி பேசலான்னு இவரை கடிக்க வந்தாங்க பெண்ணியவாதிகள். ஏன் பெண்கள் அறிவியல் மற்றும் கணிதத்துறையில் அதிகமாக இல்லைன்னு லாரன்ஸ் கிட்ட கேட்ட கேள்விக்கு லாரன்ஸ் ஒரு பதில் சொல்றாரு. அது என்னன்னா, பெண்கள் ஆய்வுக்கூடங்களின் டைம் டேபிளை பின்பற்றாமல் தங்களுக்கு ஏற்ற நேரத்தில் வேலை செய்வேன் என்று அவர்கள் எதிர்பார்ப்பதே இதற்கான காரணம்னு அவர் 2005ல சொல்றாரு. இப்ப சொல்லல, குறிப்பாக பாலின வேறுபாடுகளே இதற்கான காரணம்னு சொன்னாரு. இதை சொன்னதும் நான்சி ஹோப் என்ற மாசச்சூசெட்ஸ் பயாலஜி ப்ரொஃபசர் மற்றும் பெண்ணியவாதியான இவங்க பொங்கி எழுந்து லாரன்ஸ் பேசியது தவறு, ஐயோ எம்மான்னு மீடியா முன்னாடி பேசினதும் ஃபுல் கவரேஜ் இவங்க பக்கம் திரும்பிச்சு. ஆனா லாரன்ஸ் சொன்ன பாயிண்ட பத்தி யாருமே பேசல. லாரன்ஸை 4 பக்கமும் வறுத்தெடுக்கிறாங்க. மன்னிப்பு மட்டும் போதாதுன்னு மனுஷங்கிட்ட 50 மில்லியனை புடுங்கி பெண்களை ஊக்கப்படுத்தும் நிதியில சேர்த்துட்டாங்க. லாரன்ஸ் பெண்களை பத்தி அசிங்கமா பேசல, ஏளனமா பேசல, ஆபாசமா பேசல. பாலின மாறுபாடுகளின் படி இந்த நிலை இருக்குன்னு அறிவியல் சொன்னதைத்தான் இவர் மேடையில சொன்னாரு. இந்த நிகழ்வின் மூலமா ஒட்டுமொத்த ஆண்களுக்கும் அறிவியல் உலகத்துக்கும் ஒரு எச்சரிக்கையை விடுத்தாங்க. அது என்னன்னா, பெண்ணியம் பற்றி இனி ஒருத்தனும் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு. பல பெண்ணியவாதிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய எண்ணம் இருக்கு. அதை வெளிப்படுத்திட்டு வராங்க பல வருஷமா. ஆண் பெண் என்ற வேறுபாடே இருக்கக்கூடாது, பாலின வேறுபாடுகளே இல்லாத சமூகம் வேண்டும்னு போராடிட்டு வராங்க. இப்ப யோசிச்சு பாருங்க மக்களே, கர்ப்பநடை, இன்பத்தெருன்னு கலர் கலரா இவங்க சமூகத்தை சீரழிக்கும் வேலைகளை எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. பொதுவா பெண்ணியம் பற்றி பேசக்கூடிய பெண்கள் ஆண் பெண் என்பதே சமூகத்தின் பார்வை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்தவித வேறுபாடுமே இல்லைன்னு மகா புத்திசாலித்தனமா பேசிட்டு வருவாங்க. ஆனா அறிவியல் ஆணும் பெண்ணும் உயிரியல் ரீதியாக வேறுபாடு உள்ளவர்கள்னு தெல்ல தெளிவா காட்டுது. பெண்ணை விட ஆணுடைய மூளை சிறிதளவான நியூரான்ஸ் கூட இணைஞ்சிருக்கு. ஆணின் மூளை ரயில் மாதிரி கம்பார்ட்மெண்டா இருக்கும், ஆனா பெண்களின் மூளை ஒரு பில்டிங்ல இருக்கிற கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மாதிரி இருக்கும். இதனால தான் பெண்கள் கழுவி ஊத்துறதுல கில்லாடிகளா இருக்காங்க. அம்மா, அக்கா, தங்கச்சி, மனைவின்னு இவங்க கிட்ட திட்டு வாங்கின ஆண்களுக்கு நான் சொன்னது நல்லாவே புரியும். மனிதனின் வரலாறு முழுக்க ஆணுக்கு மேஸ்குலின் கேரக்டரும் பெண்ணுக்கு ஃபெமினின் கேரக்டரும் பயாலஜிக்கலி ஃபிக்ஸ்டு. ஆனா இதைத்தான் இந்த பெண்ணியவாதிகளால ஏத்துக்க முடியல. காரணம், இதை ஏத்துக்கிட்டா புதிய உலக ஒழுங்கை உருவாக்க முடியாது, பலதரப்பட்ட பாலினங்களை உருவாக்க முடியாது, இளைஞர்களை ஆனா பெண்ணா, மூன்றாம் பாலினமா இல்ல 40வது பாலினமான்னு குழப்ப முடியாது. ஒரு ஆணாக நான் பல பெண்களுக்கு, குறிப்பா பெண்ணியம் என்ற அஜெண்டாவால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சொல்றேன், முடிஞ்சா காது கொடுத்து கேளுங்க இப்ப சொல்றத. ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் தன்னுடைய அதிகாரத்தை காட்டாம, ஆதிக்கத்தை செலுத்தாம மென்மையா நடந்துக்கிறான்னா அவன் ஏமாலியோ அம்மாஞ்சினோ நினைச்சிடாதீங்க. இந்த நடவடிக்கை ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் வைத்திருக்கும் மரியாதையையும் அன்பையும் வெளிப்படுத்துற ஒரு செயல்தான். பெண்கள் தங்களுடைய 20ஸ்ல பீக் ஃபெர்டிலிட்டில இருப்பாங்க. 30ஸ்ல ஃபெர்டிலிட்டி பீக் டெக்ளைன் ஆகும். ஆஃப்டர் 35 கெட்டிங் பிரெக்னன்ட் இஸ் ட்ரபிள்சம். ஆஃப்டர் 40s கடவுள் விட்ட வழி.
ஆண் அதிகம் சம்பாதிச்ச காலம் போய் இப்ப பெண் அந்த நிலையில் இருக்கிறத எந்த பெண்ணும் ஏத்துக்கிறது இல்ல. இதனால ஆண்கள் மீதான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இப்ப இருக்கிற ஒவ்வொரு பெண்ணியவாதி பெண்களுக்கும் இருக்கு. காண்டம்ஸ் முழுக்க முழுக்க பயனுள்ளது கிடையாது, மாறாக எண்ணிலடங்கா நோய்களை உண்டாக்கக்கூடியது. பெற்றோர்களின் கண்காணிப்பில் வளரும் குழந்தைகளுக்கு மிகவும் குறைவான இமோஷனல் அண்ட் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் தான் வரும் கம்பேர்ட் டு டே கேர் கிட்ஸ். என் கூட வேலை செய்கிறவங்க கேஷுவல் செக்ஸில் இருக்காங்க, இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்களும் கேஷுவல் செக்ஸில் இருக்காங்க. அதனால அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன்னு சொல்கிற மென்டாலிட்டியிலிருந்து வெளியே வாங்க. திருமணம் என்பது கொடூரமான வாழ்க்கை, அது நரகம், கல்யாணமே பண்ணிக்காதீங்கன்னு யாராவது சொன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டிகளோட இருக்க நீ ஏன் விவாகரத்து வாங்காம குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்னு கேளுங்க. உண்மையில் திருமணமாகிய நபர்கள் தான் ஹெல்த்தியர் அண்ட் ஹாப்பியரா இருக்காங்க. விவாகரத்து திருமண வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே அழிச்சிடாது, மாறாக புது புது பிரச்சனைகளை உண்டாக்கும். எப்படி கரியரில் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பர்சனல் லைஃப்லையும் சர்டன் லிமிட்ஸ் அண்ட் கோல்ஸாக வச்சுக்கோங்க. பெண்ணாக இருப்பதால் அடிமைப்படுத்துறாங்கன்னு தாழ்வு மனப்பான்மையிலிருந்து தயவு செய்து வெளியே வாங்க. ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிக சலுகைகளும் இருக்குன்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செய்து விக்டிம் கார்டு பிளே பண்றதை நிறுத்துங்க. பெண்ணியவாதிகளின் அடிப்படை பேச்சு என்னன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் உடலுறவு வச்சுக்கணும்னு சொன்னது ஆணாதிக்கவாதிகள். அப்படி யாராவது சொன்னா அவங்க பழமைவாதிகள். ஒரு பெண்ணுக்கு திருமணமாகும் முன்பும் திருமணமாகிய பின்பும் யாருடன் வேண்டுமானாலும் உடலுறவு வைத்துக் கொள்ளலாம்னு வாதாடுறது தான் இந்த மூன்றாம் பெண்ணிய அலையின் முக்கிய நோக்கம். இது மாதிரி அமெரிக்காவில் நடந்து கொண்ட பெண்கள் பலரும் நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன், தவறு பண்ணிட்டேன், கேஷுவல் செக்ஸ் என்ற வலையில் விழாம இருந்திருக்கணும்னு வருத்தப்படுறேன்னு 2003ஆம் ஆண்டு கைசர் ஃபேமிலியும் 17 மேகசினும் சேர்ந்து நடத்திய கணக்கெடுப்பில் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஃபெமினிஸ்ட் ஐகான்னு சொல்லப்படுற குளோரியா ஸ்டெய்னம் எல்லா பெண்களுக்கும் பயங்கரமான ஒரு ஊக்கப்படுத்தும் விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, சுதந்திரம் பெற்ற பெண் என்பவள் திருமணத்திற்கு முன்பு உடலுறவு கொண்டவளாகவும் அதன் பின்னர் ஒரு வேலைக்கு செல்பவளாகவும் இருப்பவள் தான் சுதந்திரம் அடைந்த பெண் என்று இந்த மகாமேதை எப்பேற்பட்ட கேவலமான கருத்தை சொல்லியிருக்காங்கன்னு பெண்ணியம்னா என்னன்னு தெரியாமலேயே ஃபெமினிசம் பேசி திரியும் தற்குறி பெண்கள் தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. உடல் ரீதியான மாறுபாடுகள் தான் ஆணுக்கும் பெண்ணுக்குமான செக்ஷுவல் ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தக்கூடியது. உடல் உறவால் உடல் ரீதியாக மிகவும் பலவீனமானவர்கள் பெண்கள் தான். ஏன்னா உடல் உறவால் கருத்தரிப்பு மற்றும் பலவிதமான நோய்களின் தாக்கம் ஆண்களை விட பெண்களுக்கே அதிகம் உண்டாகும். இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட விஷயம். பருவம் அடையும் போது ஹார்மோன்ஸ் ரீதியாகவும் ஆணை விட பெண்ணுக்கு உண்டாகும் மாற்றங்கள் முழுவதுமாக வேறு மாதிரியான தாக்கத்தை அவங்களுடைய உடம்பில் உண்டாக்கும். இதனால் பெண்களால இமோஷனல் ரெஸ்பான்ஸ்ல இருந்து செக்ஷுவல் ரெஸ்பான்ஸை பிரிச்சு பார்க்கவே முடியாது. காரணம், பெண்கள் உணர்ச்சி வசத்தால் உருவேற்றப்பட்ட ஒரு இனம். ஒரு பெண் தான் உடலுறவு கொள்ளும் ஆணோடு தன்னுடைய ஒரு பாதி போன மாதிரி உணர்வாங்க. காரணம், உடலுறவின் போது வெளிப்படும் ஹார்மோன்ஸ் ஆக்சிடோசின் மற்றும் டோபமைன் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும். அதன் விளைவாகவே பெண்கள் அஃபெக்ஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் ஆவாங்க. இதன் காரணமாகவே பல பெண்கள் தனக்கு பிடிச்சவனோட சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுடைய கட்டாயத்தின் பேரில் எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் வாழ்க்கையையும் நாசம் பண்ணிட்டு இவங்களும் நாசமா போறாங்க. கற்புன்னு சொன்னதும் டாக்டர் ஷாலினி போன்ற பெண்ணிய அரைவேக்காடுகள் அது பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு, பெண்களை அடிமைப்படுத்தவே ஆண்கள் உருவாக்கிய அடக்குமுறைதான் இந்த கற்புன்னு ஒரு பெண்ணா இருந்துட்டு உடலுறவு பற்றி எந்தவித அறிவும் இல்லாம கேனத்தனமா பேசிட்டு வரவங்க தான் இவங்க. அதுவும் பல காலமா பேசிட்டு வராங்க. கற்பு என்பது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. இதைத்தான் ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருத்தன்னு மரமண்டையில உரைக்கும்படி சொல்லிட்டு வந்தாங்க. ஆண் எப்பவும் இமோஷன்ஸோட உடலுறவு கொள்ள மாட்டான். ஆண் எப்பவுமே தகாத உறவை ஃபார் த டைம் பீயிங்க்கு அனுபவிப்பான். ஆனா பெண்கள் இமோஷனலி அட்டாச் ஆகக்கூடியவங்க. அதனால கேஷுவல் செக்ஸ், லிவ் இன் செக்ஸ்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே மாட்டிக்கிற பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இதனால் உண்டாகும் நெகட்டிவ் எமோஷன்ஸால மன அழுத்தத்துக்குள்ளாகி அவங்களுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகி அவங்களுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய சர்க்கிளுக்குள்ளாகுது. ஆணும் சரி பெண்ணும் சரி செக்ஸ் பிஃபோர் மேரேஜ் கான்செப்ட்ல இருந்தீங்கன்னா யூ won't lead a peaceful life. செக்ஸ்ல என்ன இருக்கு, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்னு பேசுற பெண்ணியவாதிகளின் பேச்சை கேட்டு பெண்களே உங்களுடைய லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. ஹெட்ரோசெக்சுவாலிட்டினா என்ன? ஆணுக்கு பெண் மீது காதலும் பெண்ணுக்கு ஆண் மீது காதலும் ஏற்படுறது தான் ஹெட்ரோசெக்சுவாலிட்டி. இதன் மூலமா திருமணம், குழந்தைகள், குடும்பம் என்ற கட்டமைப்பு உருவாகும். இந்த குடும்ப கட்டமைப்பை முக்கிய நோக்கமாக வைத்திருக்கும் ஹெட்ரோசெக்சுவாலிட்டியை ஒட்டுமொத்தமாக அழிக்கும் மிகப்பெரிய அஜெண்டா தான் பெண்ணியம் எனப்படும் ஃபெமினிசம். ஃபெமினிசத்தின் முக்கிய வேலை பெண்ணை ஆண் போல் உயர்த்தி கொள்வதையும் ஆணை ஆண்மை இழக்க வைத்து பலவீனம் அடைய வைப்பதும் என ஒரு புது டேர்மையே உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுதான் ஹெட்ரோஹோமோஸ்.
ஃபெமினிசம் மூலமா பெண்ணுக்குள் ஆண் தன்மையை புகுத்தி அவளை ஒரு ஆணாகவே மாற்றி ஒரு ஆணுக்கு எதிராக இன்னொரு ஆணையே, அதாவது ஃபெமினிசம் மூலமா மூளைச்சலவை செய்யப்பட்ட ஒரு பெண் ஆணுக்கு எதிராக சேம் ஜெண்டர் போலவே ஒத்துப்போகாத ஒரு நிலைக்கு பேர் தான் ஹெட்ரோஹோமோஸ். இந்த நிலைக்கு வந்த பெண்கள் யாராலையும் ஒரு ஆணோடு இணைந்து நிம்மதியா வாழவே முடியாது. முழுக்க முழுக்க ஆண் சமூகத்தின் மீது வெறுப்புணர்வு கொண்ட ஒரு பெண்ணாகத்தான் இவங்க இருப்பாங்க. நான் பெண்கள் அடிமையா இருக்கணும், படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லவே இல்லை. என்னோட முக்கிய நோக்கமே ஃபெமினிசத்தின் கொடூர மறைபொருளை பெண்களும் ஆண்களும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் போடுறேன். பெண்களை மிகச் சுலபமாக ஏமாத்தி உங்களுக்கு குடும்பம் குழந்தைகளை விட உங்களோட கெரியர் தான் முக்கியம்னு ஒரு பொய்யான நர்ச்சிவை செட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னடா ஃபெமினிசம் பேசுறதா சொல்லிட்டு கம்யூனிசம் பத்தி பேசுறியன்னு கேட்காதீங்க. ஃபெமினிசம் பேசுற அதிமேதாவிகளிடம் இது எங்கிருந்து வந்துச்சு, யார் உருவாக்கியது இந்த இசத்தைன்னு கேட்டா அவங்களுக்கு பதில் தெரியவே தெரியாது. ஃபெமினிசம் மட்டும் இல்ல, உலகத்தின் அத்தனை அழிவுகளுக்கும் அடிகோல் நாட்டியது கம்யூனிசம் தான். ஃபெமினிசம் கம்யூனிசத்தின் ஒரு கிளை. கம்யூனிசம் ஃபெமினிசம் இந்த ரெண்டும் சரியா 1848ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்படுது. இதை உருவாக்கியது ராக்ஃபெல்லர் ஃபேமிலி. உடனே எல்லாரும் என்னடா இலுமினாட்டி சப்ஜெக்ட்டுக்கு போயிட்டியான்னு கேட்காதீங்க. இது வரலாற்றில் பதியப்பட்ட உண்மை. வேணும்னா நீங்க தேடி பார்த்து. கம்யூனிசம் என்பது யூதர்கள் என்று சொல்லிக்கொண்டு போலியாக நடமாடும் கசாரியர்களின் ஒரு பிரெயின் சைல்டு. இந்த விமன் மூவ்மெண்ட் மூலமா வீட்டில் இருக்கும் பெண்ணையும் வேலைக்கு அனுப்பி அவளும் வரி செலுத்தும் கோமாளியாக இருக்க வேண்டுமே தவிர குழந்தை குடும்பம் என்ற எண்ணம் ஒரு பெண்ணிற்கு அறவே வரவே கூடாது, அதை இல்லாமல் ஆக்கணும்னு ஒரு ஹிடன் அஜெண்டாவை திணிச்சாங்க. அது வெற்றியும் அடைஞ்சது. இந்த உலகம் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி சொல்றேன். ஒட்டுமொத்த உலக மக்களும் ஓர் இனத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் டோட்டாலிட்டேரியன் கவர்மெண்டை நோக்கி செல்கிறது. பெண் என்ற ஓர் இனமே இல்லாத எதிர்காலத்தை நோக்கி செல்கிறது. சில பேருக்கு இது அதிர்ச்சியா இருக்கும், பல பேருக்கு நகைச்சுவையா இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உண்மையா தான் இருக்கும். பெண்ணியம் என்ற இயக்கம் பெண்களுக்கான ஓட்டுரிமை, சொத்துரிமை, பெண் சுதந்திரம் போன்றவற்றிற்காக உருவாக்கப்பட்டதென வெளியில் காட்டிக்கிட்டாலும் உண்மையில் இது எதுக்காகவும் பெண்ணியம் உருவாக்கப்படல. கம்யூனிசத்தின் முக்கிய கொள்கையில் ஒன்றுதான் குடும்ப கட்டமைப்பை அழிப்பது. இதை நேரடியா செய்ய முடியாதுன்னு நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த பெண்ணினத்தை தூண்டிவிட உருவாக்கப்பட்டதுதான் ஃபெமினிசம். ஃபெமினிசத்தின் ஆரம்பகால நிறுவனர்கள் எல்லாருமே கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலிருந்து வந்தவங்க தான். கம்யூனிசத்தின் மூலமாக ஃபெமினிசத்தின் கோரத்தாண்டவத்திற்கு முதல் பலிகடாவாகிய நாடு அமெரிக்கா. யூதர்களின் கைப்பிடியில் சிக்கிய அமெரிக்காவை CIA மூலமாக பெண்ணிய கோட்பாட்டை குளோரியா ஸ்டெய்னம் என்ற பெண்ணை வைத்தே செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசத்தை மேகசின்ல பரப்ப ஆரம்பிச்சாங்க. இந்த காலத்தில் தான் ஃபெமினிசம் சார்ந்த பல புத்தகங்கள் ஆண்களை தாக்கியும் ஆண்களை குற்றவாளிகளாகவும் சித்தரித்து வெளியிடப்பட்டுச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்காவில் புத்தகங்களும் மேகசினும் ஆண்களை தாக்கியே வந்ததால பல பெண்களும் ஃபெமினிசத்துக்கு பலிகடா ஆனாங்க அமெரிக்கால. இந்தியாவில் இருக்கும் பல அதிமேதாவிகளும், குறிப்பா பகுத்தறிவு மேதாவிகள் வெஸ்டர்ன் கல்ச்சர்னா வாயை திறந்துட்டு பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கல்ச்சர் மேல இவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம். ஆனா உண்மையாவே வெஸ்டர்ன்ல இருந்த எல்லாருமே நாம எப்படி இருக்கோமோ ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருத்தனு, அதே மாதிரி தான் இருந்தவங்க இந்த ஃபெமினிசம் டேக் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி. டே ஆஃப்டர் டுமாரோ படத்துல வர டொர்னாடோவை விட மிகப்பெரிய வேவான இந்த செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் அமெரிக்காவை தாக்குனதும் அமெரிக்கா தன்னுடைய நல்ல நிலையிலிருந்து கேவலமான ஒரு நிலையில் இருக்கு. இப்ப அமெரிக்கா எப்படி இருக்குன்னு அங்க இருக்கவங்க கிட்ட கேட்டா நல்லாவே தெரியும். குறிப்பா அங்கேயே பூர்வீகமா வாழ்ந்துட்டு இருக்கவங்க கிட்ட கேட்டா நல்லாவே காரி துப்புவாங்க அவங்களுடைய நாடு எந்த அளவு கேவலமான ஒரு நாடா மாறிட்டு இருக்குன்னு. அமெரிக்காவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டியைச் சேர்ந்த பெல்லா டாட் என்ற பெண்ணுடைய இருளின் பள்ளி என்ற புத்தகத்தில் கம்யூனிசம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான கொள்கை, அது பணக்காரர்களால் உருவாக்கப்பட்டது, இதன் நோக்கம் சாதாரண மனிதர்களை கட்டுப்படுத்தி கொடுங்கோல் ஆட்சியை நிறுவுவதே என்று கம்யூனிசத்தை பத்தி புட்டு வச்சிருக்காங்க. யாரு? கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருந்தவங்க, தன்னுடைய வாழ்நாள கம்யூனிஸ்ட் கட்சிக்காகவே செலவழிச்சவங்க. ஆனா அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருந்தவங்களே ஒரு பொண்ணா இருந்துட்டு உனக்கு எவ்வளவு திமிரு, அதுவும் நம்ம கட்சியவே எதிர்த்து பேசுறியான்னு இவங்களை கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருந்தவங்களே அடிச்சு துரத்தி வெளியேற்றி கணவனை இழந்து குடும்பம் இல்லாம அனாதையாகி கடைசியில ஒரு புண்ணியவானோட பரிந்துரையில் கேத்தலிக் திருச்சபையில் தஞ்சம் புகுந்து வாழ்றாங்க. கம்யூனிசத்தோட கொள்கை என்னன்னு பல பேருக்கு தெரியும். கம்யூனிசத்தோட முக்கிய கொள்கை கடவுளே இல்லை, கடவுள் மறுப்பு. கடவுளே இல்லைன்னு ஆரம்பிச்ச இவங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் தான் எல்லாம்னு தன்னோட கடைசி காலத்தில் அவங்க உணர்றாங்க. பெண்ணியம் பேசும் ஒவ்வொரு பெண்ணும் பெல்லா டாட் வாழ்க்கை வரலாற்றை கண்டிப்பா படிக்கணும்னு நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன். 50 வருஷத்துக்கு முன்னாடியே உலகத்தில் இருக்கும் அத்தனை பெண்களையும் பாதுகாக்க இவங்க தன்னுயிரை பணயம் வச்சு வாழ்ந்திருக்காங்க. ஹெலன் கர்லி பிரவுன் என்ற ஃபெமினிச ஐகான். இவங்களை ஃபெமினிச ஐகான்னு சொல்லக்கூடாது, ஃபெமினிச மென்டல்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பெண் மனைவியாக இருப்பதே வேசித்தனம்னு சொன்ன அதிமேதாவி தான் இவங்க. இந்த ஃபெமினிஸ்ட் மென்டல் தன்னுடைய 19 வயதிலேயே 50 வயது கொண்ட ஆணுடன் $5 படுத்தேன், அடுத்து செக்ரட்டரி வேலை செஞ்சப்ப தன்னோட முதலாளியுடனும் படுத்தேன்னு தன்னுடைய கையாளாகத்தனத்தால் இழந்த வாழ்க்கையை எப்படி மீட்டெடுக்கணும்னு தெரியாத மனநலம் பாதிக்கப்பட்ட இந்த பெண் இளம்பெண்களுடைய மனசை கலைச்சி ஒரு ஆணுக்கு மனைவியாக இருப்பதை விட வேசியாக உல்லாசமாக வாழலாம்
வாழலாம்னு அதிநவீன கருத்தை புக்கு போட்டு வித்தவங்க தான் இவங்க. இந்த புக்கு போட்டு வித்தவங்கன்னு சொல்லும் போது நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருந்தாரு, அவருடைய நினைவு உங்களுக்கு கண்டிப்பா வரும். தமிழ்நாட்டில் பெண்ணியம் பேசும் பல பேருக்கும் அவர் தான் ஐகான். ஆனா அவர் எப்பேற்பட்டவர்னே இவங்க யாருக்குமே தெரியாது. அப்பேற்பட்டவரை தூக்கி வச்சுக்கிட்டு அவர் எங்களுக்காக என்ன பண்ணார் தெரியுமா, அவர் இல்லை என்றால் எங்களுக்கு படிப்பு இல்லை தெரியுமா, நாங்கள் இன்னும் அடுப்படியில் கரண்டியை வைத்து கேசரி கிண்டு கொண்டிருப்போம் தெரியுமான்னு பல உருட்டுவாங்க. ஃபெமினிசம்னா என்னன்னே தெரியாத தற்குறிகள். அப்பேற்பட்ட அந்த அதிமேதாவி யாருன்னு தெரிஞ்சவங்க காமெண்ட் பண்ணுங்க. இந்த பெண்ணை மூளை இருந்தும் வேலை செய்யாத பட்டம் வாங்கிய தற்குறி பெண்களுக்கான ஃபெமினிச ஐக்கானா நிலைநிறுத்த 1962ஆம் ஆண்டு நியூஸ் பேப்பர் மூலமாகவும் மேகசின்ஸ் மூலமாகவும் இந்த பெண் எழுதிய செக்ஸ் அண்ட் தி சிங்கிள் புக்கையும் அதே பேர்ல ஒரு திரைப்படத்தையும் உருவாக்கி அமெரிக்கா முழுக்க பரப்புனாங்க. கம்யூனிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் பெட்டி ஃப்ரைட்மன் மற்றும் சிஏஏ ஏஜென்ட் குளோரியா ஸ்டெய்னம் கூட சேர்ந்து ஹெலன் கர்லியும் நவீன பெண்ணியத்தை இளம் பெண்களின் மனதில் கனக்கச்சிதமா திணிச்சாங்க. ஹெலன் ஆண்ட்லினுடைய புத்தகமான வசீகரிக்கும் பெண்மை என்ற புத்தகத்தை தயவு செய்து வாங்கி படிங்க. உங்களால வாங்க முடியலனா என்னுடைய டெலிகிராம் குரூப்ல நான் அப்லோட் பண்றேன், தரவிறக்கம் செஞ்சுக்கோங்க. இந்த புத்தகத்துல பெண்ணாக இருப்பதும் பிறப்பதும் எப்பேற்பட்ட கலைன்னு பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. உங்களுடைய அறிவுக்கு எது சரின்னு படுதோ அதை ஏத்துக்கோங்க. இருவேறுபட்ட எண்ணம் கொண்டவர்கள் ஒரே இடத்துக்காக சண்டை போடுவது சரி வராது. ஆணும் பெண்ணும் சரிசமமா எல்லாத்தையும் பங்கு போட்டுக்கணும். குறிப்பா குடும்பம் சார்ந்த விஷயத்துல பெண்கள் பயாலஜிக்கலி குழந்தையை பெறவும் பேணி காத்து வளர்க்கவும் உருவாக்கப்பட்ட உயிர். ஆண் இந்த நேரத்துல தாயையும் சேயையும் பராமரித்து பாதுகாக்க உருவாக்கப்பட்ட உயிர். இந்த விஷயத்துல எந்த பெண் சண்டை போடுறாளோ அவளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கும். நான் ஆணை விட உயர்ந்தவள், அறிவானவள், மேன்மையானவள்னு திங்க் பண்றத தயவு செய்து நிறுத்துங்க. ஆல் ஆர் ஈக்குவல் என்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. குறிப்பா பெண்கள். ஆணை எதிர்க்கும் பெண்களை ஆண் ஏத்துக்கவே மாட்டான். பயாலஜிக்கலி ஆண்கள் அப்போஸ் தான் பண்ணுவாங்க. பெண்ணியவாதிகளின் பேச்சை கேட்டு ஆணை எதிர்த்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை நல்லா அமையும்னு மைண்ட் செட்டை தயவு செய்து வச்சுக்காதீங்க. அப்புறம் உங்களுடைய திருமண வாழ்க்கை டீல்ல விட்ட காத்தாடி மாதிரி ஆயிடும். ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல லைஃப் முழுக்க இவனோட தான் பயணிக்க போறீங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியாத வரைக்கும் கேஷுவல் செக்ஸ் ஆர் நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல இருக்காதீங்க. பல ஆண்களோட உறவு கொண்ட பின் ஒருவனுடன் நிம்மதியா வாழலாம்னு நினைக்காதீங்க. காரணம், தி எபிலிட்டி டு லவ் அண்ட் ட்ரஸ்ட் டைஸ் ஆஃப்டர் செக்ஸ் வித் மல்டிபிள் பார்ட்னர்ஸ். இது ஆண்களுக்கும் பொருந்தும். உங்களை பார்த்துக்கிற ஆணை தேடுங்க. உங்களை மட்டுமே தேடக்கூடிய ஆணை தேடுங்க. ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷன்ல குடும்பத்தையும் கழியழையும் வைங்க. பெண்ணியம் பற்றி பேசாத, அது பற்றி தெரியாத சிறந்த பெண்ணியவாதிகளை உதாரணமா எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுடைய அம்மாவும் அப்பாவும். பாரம்பரியத்தோடு வளர்ந்து நவீனத்துவம் தெரிஞ்சாலும் குடும்பத்தையும் வேலையையும் சரியா பராமரிக்க கூடியவங்க அம்மாக்கள். அந்த அம்மாக்கள் தான் இந்த உலகிலேயே சிறந்த பெண்ணியவாதிகள். அந்த அம்மாக்களுடைய பேச்சை கேட்டு அவர்களுடைய வழியில் நடக்கும் கணவர்கள் தான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆணினத்தில் உண்டாகிய மிகப்பெரிய பெண்ணியவாதிகள். அதனால இவங்களை முன்மாதிரியா வச்சுக்கோங்க. ராக்கஃபெல்லர் தெளிவா 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்க எந்த ஒரு பெண்ணும் திருமணம் பண்ணிட்டு ஒரு வலுவான குடும்பத்தையும் ஆற்றல் மிக்க குழந்தைகளையும் பெற்றிடக்கூடாதுன்னு ரூம் போட்டு யோசிச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த பெண்ணியம். இந்த பெண்ணியம் மூலமா இனி எப்பவுமே மனித வர்க்கம் அடிமைகளாக இருக்கணும்னு அதிதீவிரமா வேலையை பார்த்துட்டு வராங்க. மக்களே, பிஃபோர் 90ஸ்ல இருந்த ஆண்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது. அது என்னன்னா, எப்படியாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்ல பிடிக்காத மாதிரியோ ஒரு கல்யாணம் ஆகிடும். அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தங்களுடைய செக்ஷுவல் அர்ஜஸை தீர்த்துக்கலான்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அதே காலகட்டத்தில் பெண்களுக்கு இப்ப இருக்கிற மாதிரியான நிறைய பார்ட்னர்ஸை, மேட்டிங் பார்ட்னர்ஸை மீட் பண்ணக்கூடிய சோஷியல் டெவலப்மெண்ட் அப்ப கிடையாது. அதுவும் இல்லாம நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருந்தது. இப்படி இருந்த பிஃபோர் 90s ஏரா அப்படியே 90ஸ்ல இருந்து ஆண்களை மட்டும், அதாவது ஆண்களை குறி வச்சு அவங்கள இமேஜினேட் பண்ணி விட்டாங்க ஃபெமினிசம் மூலமா. இனிமே உங்க வாழ்க்கையில உடல் உறவே பண்ண முடியாது. ஐயோ அம்மா. ஆஃப்டர் 90ஸ்க்கு அப்புறம் பெண்களுக்குன்னு எல்லா இடத்துலயும் முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. முன்னுரிமை கொடுத்தது தப்பே கிடையாது. ஆனா அதோட சேர்த்து மிகப்பெரிய கொடூரமான ஆயுதத்தையும் பெண்கள் கையில கொடுத்தாங்க. அதுதான் ஃபெமினிசம். இது M14 ரக கன்னிவெடி. இதனால பெண்களுக்கு எதையெல்லாம் கொடுத்தா நாடு நாசமா போயிடும் தடுத்து வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் காட்டாறு போல திறந்து விட்டது மாடர்ன் ஃபெமினிசம். இப்ப இருக்க பெண்கள் கிட்ட படிப்பு இருக்கு, பணம் இருக்கு, டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இருக்கு. அதை விட குறிப்பா அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற முடிவெடுக்கிற ஒரு அதிகாரமும் அவங்க கிட்ட தான் இருக்கு. வரப்போற மாப்பிள்ள அட்லீஸ்ட் ஒரு கமலஹாசன், ஒரு அரவிந்த் சாமி. இதை மாடர்ன் ஃபெமினிசம் தான் வாங்கி தந்ததுன்னு ஒரு பொய்யை இப்ப இருக்க பெண்கள் மனசுல திணிச்சிட்டாங்க. ஆனா மன்னர் காலத்துல இப்ப இருக்க பெண்களை விட அப்ப இருந்த பெண்கள் இந்த முடிவை ரொம்ப சுதந்திரமா எடுத்து வாழ்ந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதையெல்லாம் இப்ப இருக்க பெண்களுக்கு இவங்க
வெளிப்படுத்தாம இருக்கிறது தான் இப்ப இருக்க பெண்கள் நம்மள ஒரு விரோதியா பார்க்கிறதுக்கு முக்கியமான காரணம். Must learn to like men a little better. They are not all evil. இந்த படிப்பு, பணம், டெசிஷன் மேக்கிங் இது எல்லாமே ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படை உரிமை. அதுவே இப்ப இருக்க பெண்களுக்கு தெரிய மாட்டுது. இப்ப இருக்க பெண்களுக்கு இந்த உரிமையெல்லாம் மாடர்ன் ஃபெமினிசம் தான் வாங்கி தந்ததுன்ற ஒரு இல்யூஷன்லயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, பெண்களுக்கு இந்த 4 விஷயத்தை தந்ததோடு நிறுத்தினாங்களான்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்ல. இன்னொரு விஷயம் தந்தாங்க. அதுதான் ஆண்களுக்கு ஆப்படிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அந்த ஆப்பை ஆண்கள் தேடி போய் தான் உட்காருவாங்க. ஆனா அந்த ஆப்ல பெண்கள் எப்பவுமே உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க. அதுதான் மாடர்ன் டே ஃபெமினிசம். இந்த மாடர்ன் டே ஃபெமினிசம் முதல்ல பெண்களுக்கு என்ன கத்து தரும்னா, ஆண்கள் உங்களை அடக்குகிறார்கள், ஆண்கள் உங்களை ஒடுக்குகிறார்கள், ஆண்கள் உங்கள் கழுத்தில் தாலி கட்டுகிறார்கள், ஆண்கள் உங்கள் கால்களில் மெட்டி போடுகிறார்கள், ஆண்கள் உங்களுக்கு குழந்தை தருகிறார்கள், நீங்கள் இதையெல்லாம் செய்யவே கூடாது, ஆண்கள் உங்களுடைய விரோதின்ற முதல் பார்வையை பெண்கள் மனசுல புகுத்துறாங்க. இதுக்கப்புறம் இதை உள்வாங்கின பெண்கள் எல்லாருமே அவங்களுடைய இயல்பு நிலையை மறந்து நம்மளை அப்படியே முழுக்க முழுக்க எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. நான் சாதாரண பொம்பளை இல்ல, நீலாம்பரி. 1960க்கு அப்புறம் கொஞ்சம் சலுகைகள் கிடைச்சதும் இந்த பெண்ணியவாதிகள் அவங்களுடைய உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஆணை விட பெண் சிறந்தவள், பெண்ணே உயர்ந்தவள், பெண் யாருக்கும் சமம் கிடையாது, ஆண் பெண்ணுக்கு கீழ்தான், நீ எப்படி வேணா இரு, துப்பட்டா போடாதே டோடின்னு பல விஷயங்களை சொல்லி இப்ப இருக்க மாடர்ன் டே ஃபெமினிஸ்டுகள் பல பெண்களுக்கு மண்டே கழுவி விட்டாங்க. இதனால ஃபெமினிசமும் டெவலப் ஆச்சு, டெக்னாலஜியும் டெவலப் ஆச்சு. இந்த 2 காரணத்தால பெண்களுக்கு மேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது மேட்டிங் பார்ட்னர்ஸை பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக ஆரம்பிச்சது. ஆனா பெண்களுக்கே உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி, டிசிப்ளின், ஃபெமினிட்டி இந்த 3மே காணாம போயிடுச்சு. நீ கேக்குற மாதிரி தமிழ் பொண்ணுங்கள்லாம் லெமூரியா கண்டத்தோட வளக்குளிஞ்சு போயாச்சு. 90ஸ்க்கு முன்னாடி இருந்த ஆண்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுது. ஆனா 90ஸ்க்கு அப்புறம் பிறந்த பெரும்பாலான ஆண்களுக்கு கல்யாணம்ன்றதே கனவா போயிடும்ன்ற ஒரு கம்ப்ளீட் மைண்ட் செட்டுக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க ஃபெமினிசம் மூலமா. இதனால உண்மையான செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்னா எப்படி இருப்போம்னு கண்டிப்பா நமக்கு தெரிய போறதுன்னு முடிவு பண்ண ஆண்கள் விட்டுப்படம் பார்த்தாவது நம்மளுடைய வாழ்க்கையை கழிப்போம்னு அவங்க உண்மையான செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்காமலேயே மேஸ்குலினா இருக்க வேண்டிய ஆண்களை இமேஸ்குலேட் பண்ணதுதான் இந்த ஃபெமினிசமும் விட்டுப்படமும். என்ன ப்ரோ இவ்வளவு பேசுறியே, உனக்கு செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா தாங்க மாட்டேங்க. இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டேங்க. மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு 2 ஜெண்டரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபெமினின் குவாலிட்டியோட இருக்கக்கூடிய பெண்களை மட்டும்தான் ஆப்போசிட் செக்ஸான ஆண்கள் பார்த்தா ஈர்ப்பு வரும். ஃபெமினின் குவாலிட்டியே இல்லாம நானும் உன்ன மாதிரியே நடந்துக்கிறேன், நானும் உன்ன மாதிரியே உடை அணிஞ்சுக்கிறேன், நானும் உன்ன மாதிரியே முடி வச்சுக்கிறேன், நானும் உன்ன மாதிரியே சுத்துறேன்னு தெரிஞ்சா அந்த பெண்களை பார்த்தா ஆண்களுக்கு ஃபெமினின் கேட்டகரியில வைக்கணும்னே தோணாது. ட்ரெஸ் போடுறதோ இல்லை நீங்க முடிவெட்டுறதோ தப்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க நடந்துக்கிற விதம் ஆண்கள் மாதிரியே நடந்துக்கிறேன்னு வெளிப்படுத்துறது ஆண்களுக்கு உங்க மேல ஈர்ப்பை ஏற்படுத்தாது. மாறாக உங்களையும் ஆணுன்னு தான் பார்க்க தோணுமே தவிர பெண் என்ற கேட்டகரியிலேயே உங்களை பார்க்க தோணாது. ராஜீவ் நீ எப்படா பொண்ணா மாறுன, டக்கரா இருக்கேடி. இதனாலதான் பாதி பசங்க என்ன பண்றானுங்கன்னா பொண்ணுங்களை பார்த்தா அவனுக்கு பொண்ணுங்க ஃபீலிங்கே வரமாட்டுது. அதனால விட்டுப்படத்துல இருக்க பெண்களை பார்த்தா அவனுங்களுக்கு அந்த ஃபீலிங் வருது. ஏன்னா அதுல அவனுக்கு எதிர்பார்க்கிற எல்லாமே அதுல இருக்கு. நான் சொல்றது சில பேருக்கு புரியாது, சில பேருக்கு ஆபாசமா தான் தோணும். ஆனா இதுல இருக்க சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா படத்துல பாக்குற பெண்ணுக்கும் நேர்ல பாக்குற பெண்ணுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கும். அந்த ஒரு காரணம் தான் இப்ப இருக்க ஆண் பசங்களை தூக்கிட்டு போய் விட்டு படத்துல மூழ்க வச்சிருக்கு இந்த ஃபெமினிசம். அதே மாதிரி தான் பெண்களுக்கு மேஸ்குலின் ஆண்களை பார்த்தா தான் பிடிக்கும், ஈர்ப்பு வரும். மேஸ்குலின்னதும் ஆர்னால்டு மாதிரி இருக்கணும்னு நான் சொன்ன நீங்க நினைச்சுக்காதீங்க. மேஸ்குலின்னா இமோஷனல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த், இந்த 2மே பக்காவா இருக்க ஆண்களை பார்த்தா பெண்களுக்கு ஈர்ப்பு வரும். ஆனா இப்போ இமோஷனல் ஸ்ட்ரென்த்தும் மென்டல் ஸ்ட்ரென்த்தும் இல்லாத வீக்கான ஆண்களை தான் இந்த ஃபெமினைன் வேர்ல்ட் உருவாக்கி வச்சிருக்கு. அதே மாதிரி ஃபெமினைன் குவாலிட்டி அதிகமா இருக்க ஆண்களை இந்த பெண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மைக்க நீட்டி வெளியே இருக்க பெண்கள் கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு சமைக்கிறவனை பிடிக்கும், சாமான் தைக்கிறவனை பிடிக்கும், வீடு பெருக்கிறவனை பிடிக்கும்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு அப்படி இருக்கவங்கள பிடிக்கவே பிடிக்காது. அவங்கள யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்கள தான் பிடிக்கும். ஆனா இதை அவங்க வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. வெளியே காட்டிக்கிறது எல்லாமே அவங்க எது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் வெளியே காட்டுவாங்க. கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கானே. ஆண்கள் எது பண்ணாலும் அதை டாக்ஸிக் மேஸ்குலினிட்டின்னு சொல்லி நல்லா இருந்த ஆண் வர்க்கத்தை ரொம்ப ரொம்ப வீக்கர் செக்ஸா இந்த ஃபெமினிசம் மாத்தி வச்சிருக்கு. குறிப்பா சாதாரண இமோஷனல் ஸ்ட்ரெஸ் கூட தாங்க முடியாத அளவுக்கு தான் இப்போதைய ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்பேற்பட்ட ஆண்களை உருவாக்கிய புண்ணியம் இந்த நவீன பெண்ணியத்தை மட்டுமே சேரும். இந்த பெண்ணியவாதிகள் ஃபெமினிசத்துக்குள்ள புகுந்த பெண்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஆண் எப்படி இருப்பான்னு இவங்க ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க. அது என்னன்னா கக்கோல்டுக்கு பெர்மிஷன் தரவனா இருப்பான், ஸ்வாப்பிங்க்கு பெர்மிஷன் தரவனா இருப்பான்,
யார் கூட வேணா செக்ஸ் வச்சுக்க பெர்மிஷன் தரவனா இருப்பான். நீ எப்ப வேணா எந்த நேரத்துல வேணா ஊர் சுத்திட்டு வாண்டதுக்கு பெர்மிஷன் தரவனா இருப்பான். யார் கூட வேணா பிள்ளைய பெத்துக்கொண்டதுக்கு பெர்மிஷன் தரவனா இருப்பான். நீ எந்த கன்றாவியான ட்ரெஸ்ஸை வேணா போட்டு ஊர் சுத்துன்றதுக்கு பெர்மிஷன் தரவனா இருப்பான். வீட்டு வேலை செய்வான், சம்பாரிச்சு தருவான். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகியும் அவன் சிங்கிளாவே வாழ்வான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னை நீ எப்படி வாழ்ந்தியோ கல்யாணத்துக்கு முன்னாடி அதே மாதிரி உன்னை வாழ அனுமதிப்பான். இது மாதிரியான பல அரிய நவீன சமுதாயத்துக்கு தேவையான பெண்களுக்கு தேவையான பல கருத்துக்களை உள்ளடக்கி ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாத்தையும் எவன் அக்செப்ட் பண்றானோ அவன் பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேனா. எவன் அக்செப்ட் பண்ணலையோ அவனை மிசாஜினிஸ்ட், பூமர், இன்சல், உமன் எம்பவர்மெண்ட்டை நீ தடுக்கிற, நீ ஒரு பழமைவாதி, பெண்களை அடக்குமுறை பண்றன்னு இவங்க நேம் டேக் பல வச்சிருக்காங்க. எதெல்லாம் நல்லது இல்லையோ அதெல்லாம் அக்செப்ட் பண்றவன் நல்லவன், எதெல்லாம் நல்லதோ அதை பண்ணுன்னு சொல்றவன் கெட்டவன். இது போன்ற அத்தியாவசியமான பெண்களுக்கு தேவையான கருத்துக்களை இந்த நவீன பெண்கள் ஏத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா இதே மாதிரி பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேனை இவங்க தேடுறாங்க. அதுலயும் 1008 கண்டிஷன். இதெல்லாம் தெரிஞ்சவன் தப்பிச்சிடுறான், தெரியாதவன் ஆலிமோனியில மாட்டிக்கிறான். அப்படி இல்லைன்னா இந்த பெண்களுடைய பாய் பெஸ்டி கையால சாவறான். அவனை தூக்கிட்டு போய் உடம்ப அக்கபஞ்சர் ஆக்குறான். இந்த நவீன பெண்ணியவாதிகள் கிட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கான்னு கேட்டோம்னா உடனே பொங்கி எழுந்து அச்சுச்சோ அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் சோசியல் கான்ஸ்ட்ரக்ட், இதெல்லாம் அப்படி பண்ணி வச்சிருக்காங்க, எந்த வித வேறுபாடும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. ஆனா உண்மையிலேயே பயாலஜிக்கலி, மென்டலி, பிசிக்கலி எல்லாத்துலயுமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எக்ஸ்ட்ரீம் வேறுபாடுகள் இருக்கு. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. ஓட்டு போட எங்களுக்கு உரிமை வேணும்னு ஆரம்பிச்ச இந்த ஃபெமினிச போராட்டம் இப்ப என்னாடே என் உரிமை, நான் யார் கூட வேணா படுப்பேன்ற நிலைமையில வந்து நிக்குது. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? இத ஃபெமினிஸ்ட் ஐகான் குளோரியா ஸ்டெய்னம் வார்த்தைகளில் சொல்லணும்னா, ஒரு பெண் என்பவள் திருமணம் ஆவதற்கு முன்பே உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டும். சூப்பர். அப்படி உடலுறவு வைத்துக் கொண்ட பிறகுதான் அவள் வேலை என்பதை பற்றியே சிந்திக்க வேண்டும், அதை நோக்கி போக வேண்டும்னு ஒரு அரிய கருத்தை திருவள்ளுவர், கம்பர், அரிஸ்டாட்டில், ஷேக்ஸ்பியர்லாம் சொல்லாத இந்த உலகத்துக்கு தேவையான பெண்களுக்கு தேவையான முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காங்க. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. இந்த கருத்தையே நம்ம தமிழ்நாட்டு ஈவேரா குரூப் என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டு பெண்கள் மனசுல புகுத்துனாங்க. சரி, புகுத்துனவங்க தான் புகுத்துறாங்க, நமக்காவது சுய அறிவு வேணுமே, அந்த அறிவு பெண்களுக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா சுத்தமா இல்லை, அது காணாம போயிடுச்சு. இதனால 70% பெண்கள் இதை பின்பற்றிட்டு வராங்க. கேஷுவலா பின்பற்றிட்டு வரதாலேயே இதுக்கு கேஷுவல் செக்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த கொடூரமான நோயால நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் தான் பாதிப்படைஞ்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. வட இந்தியாவில் 90% ஆஃப் த வடக்கு கேர்ள்ஸ் ஃபாலோவிங் திஸ் ஃபெமினிசம்ஸ் ஹோலி ஸ்கிரிப்சர். இதுக்கு ஆதரவு தரது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, நம்ம இனமே தான். அந்த இனத்துல இருக்க சில சிம்ஸ், இவனுங்க தான் இந்த வேலையை பண்றாங்க. இந்த வேலையை பண்றதால தான் அங்க பாதி பேர் குழிக்கு கீழே போயிடுறாங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஆண்களும் பெண்களும் பருவம் அடையும் போது ஏகப்பட்ட வித்தியாசத்துக்கு உள்ளாகிறாங்க, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். பெண்கள் பருவம் அடையும் போது அவங்களுடைய உடம்புல ஏகப்பட்ட மாறுதல்கள் ஏற்படும். அந்த நேரத்துல அவங்க எமோஷனல் பாண்டிங்கை தேடுவாங்க. அதுவே நமக்கு பருவம் அடையும் போது என்ன கருமம் ஆனாலும் சரி நமக்கு எமோஷனல் பாண்டிங்கை தேடவே தோணாது. நமக்கு தனியாக தான் இருக்க தோணுமே தவிர இந்த மாதிரியெல்லாம் தோணவே தோணாது. இந்த ஒரு காரணத்தால தான் ஸ்கூல் படிக்கிற பல பொண்ணுங்க பெற்றவங்களுடைய கவனிப்பு இல்லாம தலையை இப்படி ஆற்றவனையும் டிக்டாக்ல நாக்கக்காட்டி ரீல்ஸ் பண்றவனையும் பார்த்து இவங்க குழிக்குள்ள விடுறதோட இல்லாம பெத்ததையும் தூக்கி குழிக்குள்ள போட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நாக்கை பார்த்து தான் இந்த பெண்கள்லாம் ஏமாறுறாங்கன்னு நினைக்கிறேன். நாக்கு சூப்பர் ஓபன். இந்த கம்யூனிசத்துடைய முக்கிய கொள்கையான குடும்ப கட்டமைப்பை சிதைக்கிற விஷயத்த நாம நேரடியா மக்கள் மனசுல திணிக்க முடியாது. கண்டிப்பா திணிச்சா நம்மள புலந்துருவாங்கன்னு மார்க்ஸ் அண்ட் எங்கெல்ஸ் சொன்னாங்க. அதனால கம்யூனிசத்தை தூக்கி அமெரிக்கா கிட்ட தாரவாட்டாங்க. அமெரிக்கன் CIA நஞ்சி நாசமா போன சில காலம் போன கேள்விகளை வச்சு ஃபெமினிசம் என்ற விஷயத்தை முதல் முறையா அமெரிக்கால தூவ ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே படர்ந்து பூதாகரமாகி 1960 புரட்சியா மாறிச்சு. கம்யூனிசம் அண்ட் ஃபெமினிசம் இந்த ரெண்டுமே ஒரே வருஷத்துல ஒன்றன் பின் ஒன்றா உருவாக்கப்படுது. அதாவது 1848. இதுதான் நவீன பெண்ணியத்தின் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் 19ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடந்துச்சு. இதுல எங்களுக்கு லீகல் ரைட்ஸ் வேணும்னு போராடினாங்க. செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் 1960 இருந்து 80 வரைக்கும் நடந்துச்சு. இதுல எங்களுக்கு ஈக்குவாலிட்டி வேணும்னு போராடினாங்க.
தேர்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் 1990ல இருந்து 2010 வரைக்கும் நடந்துச்சு. இதுல எங்களுக்கு டிவர்சிட்டி வேணும், LGBTQ+ வேணும்னு போராடினாங்க. ஃபோர்த் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் 2010ல இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஃபோர்த் வேவ் முடியவே இல்லை. இதுல பெண்களை ரீப்ளேஸ் பண்ற வேலையை பெண்களுக்கே தெரியாம பண்ணிட்டு வராங்க. அது எப்படின்னு கேக்குறீங்களா? எப்படி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பொண்ணு பார்க்க போனா எங்களுக்கு ஊட்டி வேணும், கொடைக்கானல் வேணும், கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வர டிராகன்லாம் வேணும்னு கேக்குறீங்க. இதெல்லாம் இப்ப இருக்க ஆண்களால சம்பாத்தியம் பண்ண முடியுமா? சம்பாத்தியம் பண்ண முடியாது. அதனால ஆண்கள் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நீங்கெல்லாம் தேவையே இல்லை, அதாவது பெண்களே எங்களுக்கு தேவை கிடையாது. பொண்டாட்டி, குழந்தைங்க, மாமா, மச்சாங்கிற உறவுல வேகிறத விட ஒரு கட்டு விறகுல வெந்துட்டு போயிடல. நாங்களே பெண்களா மாதிரி நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு ஸ்டேஜை நோக்கி தான் இந்த ஃபோர்த் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து ஃபிஃப்த் வேவ் ஆஃப் ஃபெமினிசம்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன ஆகும்னா, பெண்கள் என்ற இனமே முற்றிலுமா அழிக்கப்படும். இது இப்ப இருக்க இந்த எண்ணாடை எண்ணுரிமையை பேசும் பெண்களுக்கு துளி அளவும் தெரியல. ஏன்னா அதெல்லாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மூளை வேலை செய்யவே இல்லை. திரைப்படங்கள் மூலமா நாசுக்கா, நீ காலேஜ் படிக்கும் போதே செக்ஸ் வச்சுக்கோ, கல்யாணத்துக்கு முன்னாடியே செக்ஸ் வச்சுக்கோ, இதுதான் ஆணாதிக்கத்தை எதிர்க்கும் வடிவம்னு ஒரு பக்கம் உருட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இருக்கவங்க நியூடா போட்டோஸ் அப்லோட் பண்றது, சோசியல் மீடியால நியூடா வீடியோஸ் அப்லோட் பண்ணி இதை எதுக்கு பண்றீங்கன்னு கேட்டா, நாங்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்காக புரட்சி செய்கிறோம்னு சில அட்டென்ஷன் சீக்கிங் சைக்கோஸ் பண்றதை பார்த்து நல்லா இருக்க பொண்ணுங்களும் நாசமா போறாங்க. இட்ஸ் a ஸ்டேட்மெண்ட். அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். வெர்ஜினா இருக்க ஒரு பையன், வெர்ஜினா இருக்க ஒரு பொண்ணு தான் வேணும்னு கேட்டா அவன் இன்சலாம், மிசாஜினிஸ்டா, அவன் உமன் எம்பவர்மெண்ட்டை தடுக்கிறவனா. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஒரு பொண்ணு பல பாடி கவுண்ட்ஸ் இருந்தாலும் சரி, அவ கருவை கழிச்சிட்டு வந்தாலுமே சரி, அவளை அப்படியே ஏற்றுக்கொள்பவனே சிறந்த ஆண்னு உருட்டி வச்சிருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த பெண்ணியவாதிகளை பொறுத்த வரைக்கும் ஆண் என்பவனே இப்படித்தான், ஆண் வர்க்கமே இப்படித்தான்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க இந்த பூமிக்கு வரதுக்கு காரணமா இருந்ததே இவங்களுடைய அப்பான்றத மறந்துடுவாங்க. சரி, எல்லா ஆண்களையும் நீங்க இப்படி சொல்றீங்களே, உங்களுடைய அப்பா, அண்ணன், தம்பி இவங்க எல்லாம் இந்த லிஸ்ட்ல வருவாங்களா டோழின்னு கேட்டா அதுக்கு இவங்க வாய் திறக்கிறதே கிடையாது. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. ஏதோ சில காஜி பிடிச்ச தருதல தற்குறிங்களை பெற்றதுங்க சரியா அதுங்களை கண்காணிச்சு வளர்க்காததால அதுங்க கற்பழிக்குதுங்க, ஹராஸ் பண்ணுதுங்க, மொலஸ் பண்ணுதுங்க. அதனால எல்லா ஆண்களுமே இப்படித்தானே இந்த நவீன பெண்ணியவாதிகளை முத்திர குத்தி வச்சிருக்காங்க. இவங்க சொல்ற மாதிரி எல்லா ஆண்களுமே அப்படி இருந்தா ஒரே ஒரு பெண் கூட அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து இப்ப இருக்கிற மாதிரி வாழவே முடியாது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய லாஜிக் இல்லாத ஒரு பேச்சுன்னு எந்த ஆண்களும் கேட்கறதும் கிடையாது. இதையும் கேட்டு சில சிம் தற்குறிகள் இதுக்கு முட்டு வேற கொடுக்குறானுங்க. இந்த பெண்ணியவாதிகளுடைய அடுத்த ஆயுதம் தான் டொமஸ்டிக் வயலன்ஸ். டொமஸ்டிக் வயலன்ஸ் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயம். அந்த 4 செவத்துக்குள்ள யார் தப்பு பண்ணா யார் சரியா நடந்துக்கிட்டான்னு யாருக்குமே தெரியாது, அவங்க 2 பேரை தவிர. ஆனா நம்மளுடைய சட்டம் என்ன பண்ணி வச்சிருக்குன்னா, பெண்களுக்கு ஃபேவராகவே எழுதி வச்சிருக்கிறதால தப்ப பெண்களே பண்ணாலும் அது ஆண்கள் மேல வந்து விடிஞ்சிருது. உண்மையாவே இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் பெண்களுக்கு எதிராக அதிக அளவுல நடக்குதான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அதிக அளவுல நடக்கிற மாதிரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்களே தவிர உண்மையா அது கிடையவே கிடையாது. அப்ப டொமஸ்டிக் வயலன்ஸே நடக்கலன்னு சொல்றியான்னு கேக்குறீங்களா? இல்ல, நான் அப்படி சொல்லல. டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது. ஆனா இவங்க ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி பயங்கரமாலாம் எதுவுமே நடக்கல. பெண்களுக்கு எதிரான வன்முறை இந்த உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு. இதை தடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா தடுக்க முடியாது. இதை பயங்கரமா பெண்ணியெல்லாம் பேசக்கூடிய பெண்களால தடுக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா அதுக்கான எந்த ஸ்டெப்புமே இவங்க எடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா எப்படி ஃபெமினிசம் ஒரு பொலிட்டிக்கல் டூலோ அதை விட முக்கியமான டூல் தான் இந்த பெண்களுக்கு நடக்கும் வன்முறை. இந்த வன்முறையை வச்சு ஆண்கள் கொடூரமானவர்கள்னு சித்தரிச்சாதான் பெண்களுக்கு ஆண்கள் மேல எப்பவுமே அந்த கோபமும் வெறுப்பும் இருந்துட்டே இருக்கும். இதை பயன்படுத்தி லைஃப் லாங்கா அரசியல்வாதிகள் அவங்களுடைய ஆட்சியை நடத்திட்டே இருப்பாங்க. இது புரியாத சில பெண்கள் நவீன பெண்ணியத்தால பாதிக்கப்பட்டு அந்த பாதாள சாக்கடையில விழுந்துடுறாங்க. விழுந்தவங்க எழுந்து பார்க்கும்போது மெனோபாஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் தான் ஐயோ நமக்குன்னு ஒரு புருஷன் இல்லையே, நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே, நமக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையே, இது இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு யோசிக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி யோசிச்சு அழுத லட்சக்கணக்கான பெண்ணியவாதிகள் இருக்கிறாங்கன்னு இப்ப இருக்க எண்ணாடை எண்ணுரிமை பெண்களுக்கு தெரியவே இல்லை. கம்யூனிசத்துடைய குடும்ப அழிப்பு திட்டத்தை 1960ல இந்த ஃபெமினிசவாதிகள் கையில் எடுக்கிறாங்க. கையில எடுத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, கல்யாணத்தையே பெண்கள் பண்ணிக்க கூடாது, கல்யாணம் என்பது ஆண்கள் நம் மீது காட்டும் அடக்குமுறைன்னு பேச ஆரம்பிச்சாங்க. அமெரிக்கா முழுக்க அதை டிவி, மேகசின்னு ஏகப்பட்டதுல பரப்புனாங்க.
அதை பரப்பவே CIA ஒரு குரூப்பை வச்சு வேலை பார்த்தாங்க. இதனால அமெரிக்க பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்குறாங்க. அந்த ஆர்கனைசேஷன்ல சேரக்கூடிய மெம்பர்ஸ், அதாவது பெண்கள் எல்லாம் சட்ட ரீதியாகவும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லையும் இருக்கவே கூடாது, அப்படி இருக்கவே மாட்டேன், இனியும் நான் எதிர்காலத்துல அதை பத்தி சிந்திக்கவே மாட்டேன்னு சொல்லி சபதம் எடுத்து கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே வருவாங்க, அவங்கள அனுமதிப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷனுடைய பெயர் தி ஃபெமினிஸ்ட். இப்படி அமெரிக்க பெண்கள் நாசம் பண்ணிட்டு இருக்கும்போது சோவியத்துக்கு போயிட்டு வந்த நம்ம மிகப்பெரிய மகான் ராமசாமி நாயக்கர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து, ஆண்கள் போலவே நீங்கள் மாறுங்கள், கிராப் வெட்டி கொள்ளுங்கள், ஜீன்ஸ் போட்டுக் கொள்ளுங்கள், பனியன் போட்டு சுற்றி திரியுங்கள், கர்ப்பப்பையை நீக்கிக் கொள்ளுங்கள், பல ஆண்களோடு உறவு கொள்ளுங்கள்னு மிக அரிய அற்புதமான கருத்தை நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் மனசுல அமெரிக்காவில் செகண்ட் ஃபெமினிசம் திணிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ராமசாமி நாயக்கர் தமிழ்நாட்டில் திணிச்சு நாசம் பண்றதுக்காக விதையை தூவி விட்டார். இந்த பெண்ணியவாதிகள் எல்லாத்தையும் பொல்லாததையும் சொல்லி திருமண வயசுல இருக்க பெண்களுக்கு ஒரு சோசியல் ப்ரெஷரை உண்டாக்கி வச்சிருக்காங்க. இதனாலேயே கல்யாணம்னா வண்டலூர் ஜூல இருக்க மிருக வாழ்க்கைன்னு இந்த கல்யாண வயசு இருக்க பெண்கள் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபெமினிசத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள், ஃபெமினிசம்னா என்னன்னே தெரியாத தற்கூரி ஆண்கள், தயவு செய்து லிண்டா அண்ட் மேகி எழுதின புக்கான தி கேஸ் ஃபார் மேரேஜை படிங்க. திருமணமானவர்களே சந்தோஷமாகவும் பொருளாதார ரீதியில் உயர்ந்தும் ஆயுட்காலம் நீடித்தும் வாழ்றாங்கன்னு இவங்க எழுதியிருக்காங்க. அதுவும் இல்லாம இதுக்கெல்லாம் சயின்டிபிக் பேக்கப்ஸே இருக்கு. இது எதுவுமே தெரியாம திருமணம்னாலே நரக வாழ்க்கைன்னு இந்த ஃபெமினிசவாதிகள் சொல்ல காரணம் என்னன்னா, திருமணம்னா ஏகப்பட்ட சாக்ரிஃபைசஸ், குட் அண்ட் பேட்ஸ்ன்னு ஏகப்பட்டது இருக்கும். இதெல்லாம் இருக்கிறது தான் திருமண வாழ்க்கை. இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டா ஒரு ஃபெமினிசவாதி இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல லைஃப் அவங்க லீட் பண்ணிட்டா இவங்க 4 பேரை திருத்திடுவாங்க. அதனாலேயே இவங்க என்ன பண்றாங்கன்னா, திருமண வாழ்க்கை நரக வாழ்க்கை, ஃபெமினிசவாதியாக இருப்பதே மிகப்பெரிய சொர்க்க வாழ்க்கைன்னு இவங்க மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா ஃபெமினிசவாதிகளாக இருந்த பல லட்சம் பேர் 40 வயசை தாண்டி இன்னி வரைக்கும் அழுறது தான் ரெக்கார்டாவே இருக்கு. இந்த ஃபெமினிஸ்டுடைய ரெக்கார்ட். ஃபெமினிசத்தை பின்பற்றி கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்த வரலாறு கிடையவே கிடையாது. அடுத்த தடவை ஹாப்பி ஸ்ட்ரீட் பிரைட் வாக்னு இந்த கருமத்துல எல்லாம் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களை நீங்களே கண்ணாடியில பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு தூரம் அதுல கலந்துக்கிறீங்களோ அவ்வளவு பெண்ணின்ற இனம் அழியறதுக்கான வேலை நடக்குதுன்றத நீங்களே தெரியாம, உங்களுக்கே புரியாம, உங்களையே அறியாம இதுல ஈடுபடுத்துகிறீங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க.